ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்காது. மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை ஸ்டோர். ட்ரை ஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்புறம் மளிகை கடையெல்லாம் இருக்குல்ல. ஸோ நமக்கு தேவையான பார்த்திங்கன்னா ரைஸு, ஃப்ளாராக இருக்கட்டும், இல்லை பாஸ்தாவாக இருக்கட்டும், இல்லை நூடுலாக இருக்கட்டும், சால்ட்டு, ஸ்பைசியஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் என்னெல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த நம்ம ஸ்டோரில் நம்ம பை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கன்சர்ன் அவுட்லெட் பார்த்திங்கன்னா அதை இண்டென்ட் போட்டு அதை அவங்களுக்கு தேவையானதை மெனு வைஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த சைக்கிள் நமக்கு எப்படி ரன் ஆகுது, அவங்க எப்படி இஷ்யூன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் ப்ரீஃபாக இந்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் ஏன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம குக்கிங்கில் போயிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஐடியா இருக்கும். குக்கிங்னா எப்படி அது ஷிப்பில் என்ன மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பட் அதுக்கும் பின்னாடி ஒரு சைக்கிள் நமக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி நம்ம லோடிங் பண்ணுறோம், ஆஃப் லோடிங் எப்படி பண்ணுறோம், நம்ம ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறோம், அந்த ஸ்டோரில் எத்தனை வெரைட்டி ஸ்டோர்ஸ் இருக்குது, எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் ஷிப்பில் இந்த மாதிரி தான் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். வாங்க, இதுதான் இந்த ட்ரை ஸ்டோரு. நமக்கு தேவையான எல்லா ட்ரை ஐட்டம்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரில் தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இப்போ ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது ஸ்வீட் சில்லி அந்த பாக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற அந்த சாஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் நீங்களே பார்க்கலாம் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடரு, ஸோ கறி மசாலா இதெல்லாம், அதுக்கப்புறம் சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ட்ரை ஸ்டோரையும் நம்ம ப்ராப்பராக ரேக்கில் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ ரிசீவ் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோடிங்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா நம்ம எக்ஸ்பைரி ஐட்டம்ஸை நம்ம ஸ்டோரில் வைக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஜாஸ்தி அந்தளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ ஷிப் இன்னும் ஃபுல் ஆப்ரேஷனில் இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டோர் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். பேலட்ஸ்லாம் கொஞ்சம் எம்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ், வீட் ஃப்ளெக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம நியூட்டலா, ஆமாம், ஸ்ப்ரிங்கிள்ஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்டோரில் வைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம மெனுவை பேஸ் பண்ணி தான் எல்லா ஐட்டம்ஸுமே. இங்கே டொமேட்டோ கெச்சப். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா ட்ரை ஸ்டோரும் ஐட்டத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் இஷ்யூன்ஸ் பண்ணுவாங்க அவுட்லெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கோல்ட் ரூம் ஒன்று இருக்குது. அது டெய்ரி கோல்ட் ரூமு. நமக்கு டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே அது நம்ம அடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்படி தான் நமக்கு ஷிப்பில் பேக் ஆஃபீஸ் இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.